புனித சுவக்கின் மற்றும் அன்னம்மாள். தாத்தா பாட்டி. இந்த சுவக்கினும் அன்னம்மாளும் யார் தெரியுமா? அன்னை மரியாளின் பெற்றோர்கள். அவர்களின் பெற்றோர்கள் மட்டுமல்ல, நம் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாத்தாவும் பாட்டியும் கூட என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்தை திருச்சபையானது எப்படி அனுசரிக்கிறது தெரியுமா? உலக தாத்தா பாட்டிகள் தினமாக அனுசரிக்கின்றது. அப்படி என்றால் புனித சுவக்கினும் அன்னம்மாளும் எந்த அளவிற்கு நமக்கு முக்கியமானவர்களாக போற்றப்படுகிறார்கள் திருச்சபையால் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது வீட்டில் தாத்தா பாட்டிகள் இருந்தாலே அதனுடைய சுகமே தனிதான். குழந்தைகளுக்கு எவ்வளவுதான் பெற்றோர்கள் எதையோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கூட அவர்கள் பெற்றோருக்கு மேலாக யாரை அன்பு செய்வார்கள் தெரியுமா? தாத்தா பாட்டிகளை அன்பு செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? பல காரணங்கள் உண்டு. அந்த பல காரணங்களில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாத்தா பாட்டிகள் என்றாலே தனது பேரன் பேத்திகளை தனது அருகில் அமர வைத்துக் கொண்டு அல்லது மடியில் அமர வைத்துக் கொண்டு அல்லது தங்களது படுக்கையில் அரவணைத்து படுத்துக்கொண்டு என்ன சொல்வார்கள்? அருமையான கதை சொல்வார்கள். கதை சொல்லும் பொழுது குழந்தை அதை கேட்டுக்கொண்டே நிம்மதி அடையும், நிம்மதியாக கண்களை மூடி தூங்க ஆரம்பிக்கும். அப்படி தூங்குவது மட்டுமே பலனா கதையால் என்று கேட்டால் இல்லை. அருமையான நல்ல நெறிகளை, நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் குழந்தைகள் தாத்தா பாட்டியிடமிருந்துதான் கற்றுக்கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கடவுளை பற்றிய அறிவையும் பெற்றோர்களை விட தாத்தா பாட்டிகள் தான் நிறைய சொல்லித் தருகிறார்கள் என்பது நாம் அறிந்த யதார்த்தமான உண்மை. ஆக தாத்தா பாட்டிகள் வழியாக குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களை தாங்களே நிம்மதி பெருமூச்சு விட வைத்து ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள். கடவுளை பற்றி அறிவையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்படியே அன்னம்மாள் சுவக்கின் வாழ்க்கைக்கு செல்வோமே. அவர்களது பேரப்பிள்ளை யார்? நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவரிடம் ஒரு ஒழுக்க குறைபாடு கூட இருந்ததே இல்லை. அந்த அளவிற்கு தன்னைத்தானே ஒரு தனி மனிதனாக இருந்து நல்லொழுக்க சீலராக தன்னை உருவாக்கி கொண்டார். காரணம் என்ன? அவருக்கு அவர் தாத்தா பாட்டிகளான அன்னம்மாளும் சுவைக்கினும் கற்றுத்தந்த அந்த நல்லொழுக்க பண்புகள் தான். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையை எடுத்து பார்த்தோம் என்று கேட்டால் நிறைய உவமைகளை சொல்லியிருப்பார். அதாவது நிறைய கதைகளை சொல்லியிருப்பார். உலகத்தின் தலை சிறந்த கதைகள் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அப்படி தலை சிறந்த கதைகளில் ஒன்றுதான் காணாமல் போன மகன் உவமை கதை. அதெல்லாம் அவருக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்று ஆழமாக தியானித்தோம் என்றால் நிச்சயமாக கடவுளுக்கு நிறைய அறிவு இருக்கும். அதோடு சேர்த்து அவர் மனிதனும் கூட அல்லவா? யார் அவருக்கு அந்த கதை சொல்லும் பண்பை எல்லாம் சொல்லி தந்திருப்பார்? நிச்சயமாக அவரது தாத்தா பாட்டியான அன்னம்மாளும் சுவைக்கினும் தான். உணர்ந்து பார்ப்போம். கடவுளாகி இயேசு கிறிஸ்துவே தாத்தா பாட்டியிடமிருந்து எவ்வளவு நல்லதை கற்றுக்கொண்டார். நாமும் நமது குழந்தைகளை தாத்தா பாட்டியிடம் அனுப்புவோம். அவர்கள் நிறைய நல்லதை சொல்லித்தந்து நமது குழந்தைகளை ஆசுவாசப்படுத்துவார்கள், நல்லொழுக்கத்தில் வளரச் செய்வார்கள், கடவுளிடமும் கொண்டு போய் சேர்ப்பார்கள்.